நாட்றாம்பள்ளி அருகே 50 ரூபாய்க்காக 2 பேர் அடிதடியில் ஈடுபட்டு மண்டையை உடைத்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி பேருந்து நிலையம் அருகே சுமார் 30 ஆண்டு காலமாக காலணி கடை நடத்தி வருபவர் அபீப் ரகுமான். இவரது மகன்கள் முகமது உசேன் மற்றும் முகமது இர்ஃபான் ஆகியோர் தந்தைக்கு உதவியாக வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தோப்பழகுண்டா பகுதியைச் சேர்ந்த எல்லம்மாள் என்பவர் பேரனுக்கு காலணி வாங்குவதற்காக அபீப் ரகுமான் கடைக்கு வந்துள்ளார். 180 ரூபாய் மதிப்பிலான காலணியை வாங்கிய எல்லம்மாள் 500 ரூபாய் கொடுத்து மீதி தொகையை வாங்கியுள்ளார். அதிலிருந்து 50 ரூபாய் தாளில் கிறுக்கல் இருந்ததால் சில கடைகளில் அந்த ரூபாய் நோட்டை வாங்க மறுத்துள்ளனர். இதையடுத்து அந்த நோட்டை மகன் மாரிமுத்துவிடம் கொடுத்து காலணி கடைக்காரரிடம் வேறு வாங்கி வரும்படி எல்லம்மாள் கூறியுள்ளார். அதன் பேரில் மாரிமுத்து காலணி கடைக்கு சென்று 50 ரூபாயை கொடுத்து வேறு நோட்டு தரும்படி கூறியுள்ளார். கடையில் இருந்த முகமது உசேன் அந்த ரூபாயை நான் தரவில்லை என்று மறுத்ததால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் பின்னர் கைகலப்பாக மாறியது. இதில் இருவரின் மண்டையும் உடைந்து இரத்தக்களறி ஏற்பட்டது. அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு இருவரையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து நாட்றாம்பள்ளி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 50 ரூபாய்க்காக இருவரும் மண்டையை உடைத்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது.